بسم الله الرحمن الرحيم في بيوت أذن الله أن ترفع ويذكر فيها اسمه يسبح له فيها بالغدو والآصال رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار ليجزيهم الله أحسن ما عملوا ويزيدهم من فضله والله يرزق من يشاء بغير حساب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا غرابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعهم بإحسان إلى يوم الدين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அல்லாஹ்வும் நேரற்ற அன்புடையவனாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்புக்குரிய ஜும்ஆவினுடைய முதல் குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அல்லாஹ்வை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ-தாபீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறையிடத்தில் அமர்ந்திருக்கின்ற நாம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழ்த்துவார். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்லாஹ்வின் பேரர்களால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர் வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக
அனுப்பப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவரால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை இவ்வுலகில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹ்வுடைய சத்திய சன்மார்க்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய வகையில் தன் இறைவனிடத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு மிக அற்புதமான ஒரு ஆழமான வழங்கியிருக்கிறார். ஏழை இறைவனால் அருளப்பட்ட திருமறை குர்ஆன் நம்முடைய வாழ்வில் சிறந்தவர்களாக ஆகுவதற்கு படைத்த அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாக மாறுவதற்கு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய ஒரு நசீபை அடைந்து கொள்வதற்கு எந்தெந்த காரியங்கள் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி அமைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக மனிதர்களுக்கு இறைவன் செய்த அருள் கொடைகளை நினைவூட்டுகின்றார். மனிதன் முதலில் இறைவனால் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அருள் கொடைகளை உணர வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய அருளையும் ஞானத்தையும் மனிதன் புரிந்தால்தான் படைத்தவனுடைய பயமும் அச்சமும் அடிபணிதலும் இறை கடமைக்கு பதிலளிக்கக்கூடிய மனப்பக்குவம் ஏற்படும். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கெல்லாம் செய்த அருளை குர்ஆனின் மூலமாக பல அற்புதங்களை பல நிகழ்வுகளை குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்திர் 35வது சூராவினுடைய 3வது வசனத்தில் ஒட்டுமொத்த மனித சமூகத்தை அழைத்து சொல்கிறார். யா அய்யுஹன் நாஸ் உذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் ஹல் மின் காலிகின் கைருல்லாஹ் யர்ஸுகுகு மினஸ் ஸமாஇ வல் அர்த் லா இலாஹ இல்லா ஹுவ ஃபஅன்னா தஃபூன். மனித சமுதாயமே, அல்லாஹ் உங்கள் மீது செய்த அருளை நினைத்து பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்களை இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதற்காக, வாழ்க்கை நடத்திக் கொள்வதற்காக, உங்களுடைய ரிஸ்கை பெற்றுக் கொள்வதற்காக வானம் பூமியிலிருந்து அல்லாஹ் தான் உங்களுக்கு ரிஸ்கை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அவனெல்லாம் இந்த துன்யாவில் யாராவது படைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? உங்களுக்கு யாராவது ரிஸ்கை கொடுக்க முடியுமா? அல்லது உங்களுக்கு யாராவது படைக்கமா இல்லையுமா? ரப்புல் ஆலமீன் மனிதனுடைய மூளையில சீக்கிரமா வேலை செய்வதற்கான வழிமுறையை தெளிவாக கொடுக்கிறார். மனித சமுதாயமே, நீங்கள் உண்பதற்கு, வாழ்க்கை உண்டாக்கிக் கொள்வதற்கு, நிம்மதியாக வாழ்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க வானம் பூமியிலிருந்து படைத்திருக்கின்றார். அவனை தவிர படைக்கக்கூடியவர் இந்த உலகத்தில் நீங்க எத்தனை ஆண்டுகள் கழித்தாலும், எவ்வளவு விஞ்ஞானங்கள் பெருகினாலும், எவ்வளவு அறிவாளர்கள் உருவாக்கப்பட்டாலும் படைக்கக்கூடியவர் அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை. வணக்கத்திற்குரிய அவன்தான். அவனை தவிர வேறு எங்கே நீங்கள் திருப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? படைத்தவனை நினைவுறுவதை விட்டு வெளியே எப்படி நின்று கொண்டிருக்கிறீர்கள்? படைத்தவருடைய அழைப்பை மறந்து, படைத்தவருடைய அழைப்பை ஆசீர்வதித்து எப்படி உங்களால் நடமாட முடிகின்றது என்று ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு நினைவூட்டுகின்றார். அடுத்த ஒரு வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் ஆழமாக மனிதனுக்கு புரிய வைக்கிறார். சூரத்துல் நஹ்ல் 16வது சூராவினுடைய 78வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஅன் வ ஜஅல லக்கும் ஸம்அ வல் அப்சார வல் அஃஇதா லஅல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹ் தான் உங்களை தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கினான். உங்களுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கியவன் அல்லாஹ் தான். எந்த நிலையில வந்தீங்க? லா தஅலமூன ஷைஅ, உலகத்தில் எந்த ஒன்றையுமே நீங்கள் அறியாதவர்களாக இருக்கிறீர்கள். இந்த துனியாவில் என்ன பார்க்க போறோம், எதை சந்திக்க போறோம், என்ன உறவோடு இருக்க போறோம், யாரோட வாழ போறோம், எதை காண போறோம், எப்படி இருக்க போறோம், ஆனால் ஒன்றுமே தெரியாத பச்சை குழந்தையாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு கேட்கக்கூடிய சிறிய குழந்தை அல்லாஹ் தான் கொடுத்தார். சும்மா நீங்க கேட்கல. ஆனால் மனிதன் எதை கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் கொடுத்தானோ உலகத்தில் எல்லா
பார்க்கக்கூடிய பார்வையை கொடுத்தார், உணரக்கூடிய உள்ளங்களை கொடுத்தார். இந்த அற்புதங்களை எல்லாம் மனிதர்களுக்கு அல்லாஹ் நம்ம யாரை கேட்க, யாரா காலை கொடுறா, யாரா பார்வையை கொடுறா, யாரா உள்ளத்தை கொடுறா என்று நம்ம கேட்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகள் அனைத்தை மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவை. அவர் படைத்தவனை விளங்க வேண்டும், படைத்தவனை புரிய வேண்டும், படைத்தவனுக்கு சரியா செய்ய வேண்டும். படைத்தவனுடைய அழைப்பு இந்த பூமியில் அழைக்கப்பட்டு விட்டால் வேறொரு வேலையில் நாம் ஈடுபடக்கூடாது என்ற உணர்வு இவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டே தீர வேண்டும் என்கின்ற விஷயத்தை புரிகின்ற வகையில் ஒரு ஆளுடைய இந்த உலகத்தில் மனிதனுடைய உள்ளத்தை புரட்டி போடக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அவ்வளவு தெளிவாக மனிதன் படைத்தவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், படைத்தவனுக்கு அடிபணிய வேண்டும், படைத்தவனுக்கு சுஜூது செய்ய வேண்டும். இதற்காகத்தான் உங்களுக்கு தேவையான பார்வையை கொடுத்து, உள்ளங்களை கொடுத்து, செவி புலனை கொடுத்து என்று நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சத்திய உலகங்கள் எல்லாம் ஒரு மனிதன் தெரிந்து கொள்வதற்கு, விளங்கிக் கொள்வதற்கு அவருடைய இறைவன் இறை இல்லங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய இடம் அது, இந்த சத்தியத்தை புரிய வைக்கக்கூடிய இடம் அது, நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம் அது. அல்லாஹ்வுடைய மஸ்ஜித்களை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறார். அதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இறை இல்லங்களை உலகம் முழுவதும் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். எனவேதான் இந்த பள்ளி வாசலுடைய இந்த பள்ளியில் அல்லாஹ்விற்கு விருப்பமாக, அல்லாஹ் விரும்புகின்ற இடம், அல்லாஹ் நேசிக்கின்ற இடம், அவருடைய மார்க்கத்தை ஏற்கக்கூடிய இடம், உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய இடம், அசத்தியத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய இடம், சத்தியம் எது, அசத்தியம் எது, உண்மை எது, பொய் எது, புறம் எது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, மனைவியோடு எப்படி நடக்க வேண்டும், கணவனோடு எப்படி நடக்க வேண்டும், தாயோடு எப்படி நடக்க வேண்டும், பெற்றோரோடு எப்படி நடக்க வேண்டும், என்ன பேச வேண்டும், என்ன பேசக்கூடாது, இவைகள் அனைத்து மனிதனுடைய முழு வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து மையத்தாக ஜனாதாக கொண்டு வைக்கின்ற இடைன்ற வரை அல்லாஹ் இறை இல்லத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால்தான் இந்த இறை இல்லத்துடைய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஜின் 72வது சூராவுடைய 18வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார், வ அன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. இறை இல்லங்கள் என்பது அல்லாஹ்விற்குரியது, படைத்தவனுடையது, உங்களை உண்டாக்கியவனுடையது, உங்களுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து பாதுகாத்து உங்களை வெளியாக்கின அவனுடைய வீடு, அவனுடைய இல்லம். இதற்கு முழு அதிகாரமும் வல்லமையும் உரிமையும் அவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. எனவே அந்த இடம் எப்படி சுத்தபத்தமாக இருக்க வேண்டும்? ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. அவனை தவிர வேறு யாரையும் பிரார்த்திக்கக்கூடாது, அவனை தவிர வேறு யாருக்கும் சஜ்ஜா செய்யக்கூடாது, அவனை தவிர வேறு யாரையும் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்கள் அல்லாஹ்வுடைய இல்லங்கள் நடத்தப்படக்கூடாது. யார் சொல்றார்? நம்மளை உருவாக்கி இறை இல்லத்தை கொடுத்தவர், உணவளிப்பவர், காற்றை கொடுத்தவர், நீரை கொடுத்தவர் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். இறை இல்லம் என்பது என்னுடைய என்னுடைய இறை இல்லத்தினுடைய முதல் அடிப்படை என்ன? ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. ரப்பை மட்டுமே அழைக்க வேண்டும், அவரிடத்தில் மட்டும் உதவி தேட வேண்டும், இப்படி பரிசுத்தமிக்க இல்லமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இறை இல்லத்தினுடைய மகத்துவம், இறை இல்லத்தினுடைய கண்ணியம், இறை இல்லத்தினுடைய சுத்தம் எது என்று நாம் நினைக்கிற மாதிரி உலக வாழ்க்கையில் படுகின்ற சுத்தம் இல்லை, அடிப்படையான சுத்தம் இல்லை. எனவேதான் பள்ளி வாசல்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் பண்புகள் அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொடுக்கிறார். சூரத்துல் தௌபா 9வது சூராவுடைய 18வது வசனத்தில், இன்னமா யக்முரு மஸாஜிதல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அகாம ஸலாத்த வ ஆத்த ஸகாத் வ லம் யக்ஷ இல்லல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை, அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை நிலைநாட்டக்கூடியவர்கள், நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள், மன் ஆமன பில்லாஹ் அல்லாஹ்வின் நம்பிக்கை வைத்தவர்கள், ஈமான் கொண்டிருக்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன், அல்லாஹ்வின் கட்டளை, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை ஏற்றுக்கொண்டு மறுமை நாளை நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இம்மையில் செய்கின்ற அநியாயம், அப்பால், பாவம், குற்றம் எல்லாத்திற்கும் நாளை மறுமை அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்பவே முடியாது என்கின்ற மறுமையில் தண்டனை கிடைக்கும் என்ற மறுமை நாளை நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், நம்ப வேண்டும். வகாம ஸலாத், தொழுகையாளர்களாக இருக்க வேண்டும், தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடிய எந்த ஒரு அதிகாரியாக இருந்தாலும் முதலில் அவர் 5 வேளை தன் வாழ்க்கையில் எதை தவறவிட்டாலும் தொழுகை தவறவிட மாட்டேன் என்று பிடிவாதத்தோடு பிடித்து இருக்க வேண்டும். அவர்தான் அந்த பள்ளியை சுத்தபத்தமாக ஏகத்துவத்தின் அடிப்படையில் நடத்தக்கூடிய பள்ளியில் மக்களுடைய நடமாட்டங்கள், மக்களுக்கு
வஅகாம ஸலாத் வஆத ஸகாத் வசதி வாய்ப்போடு ஸகாத் கொடுக்க வேண்டும். வலம் யக்ஷா இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அவர் பயப்படக்கூடாது. அல்லாஹ் கொடுத்த இல்லம், அல்லாஹ்வுடைய இல்லம், அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டும். அல்லாஹ் சொன்னதை சொல்லணும், அல்லாஹ்வுடைய தூதருடைய சொன்னதை சொல்லணும். இப்படிப்பட்ட பண்புகளை கொண்டவர்களாக இறை இல்லத்தை நடத்துபவர்கள், இறை இல்லத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் தஆலா வேண்டுவதற்கு கொடுக்கின்றார். ஏனென்றால் இந்த இறை இல்லம் தான், பள்ளிவாசல் தான் மனிதனுடைய உள்ளத்தில் நட்பையும் சகோதரத்துவத்தையும் ஒற்றுமையையும் மன கசப்புகளை போக்கக்கூடிய சரியான இடமும் நமக்கு இஸ்லாம் வழிவகுத்து கொடுத்திருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் அப்படிதான் வழிகாட்டி இருக்கிறது. எனவே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தை பற்றியும் பள்ளியினுடைய உரிமையை பற்றியும் அல்லாஹ் தஆலாவுக்கு, ஏனென்றால் அடியார்களாகிய நாம் பள்ளிவாசலுடைய தொடர்போடு இருக்க வேண்டும். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 114வது வசனத்திலே இறை இல்லத்தில் வணங்குபவர்களை தடுப்பதை கடுமையாக இருக்கிறது. ومن أظلم ممن منع مساجد الله يذكر فيها وسعى في خرابها أولئك ما كان لهم أن يدخلوا إلا خائفين له في الدنيا خزي وله في الآخرة عذاب عظيم. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல், அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு எவன் தடுக்கின்றான், அதை தவறான பாதையில் செல்வதற்காக முயற்சி செய்கிறான், ஆளாக முயற்சி செய்கின்றானோ அவன் இறை அச்சமின்றி அவன் உள்ளே நுழைய முடியாது. வலவுக்கு துன்யா ஹிஸியும், இறை இல்லங்களோடு விளையாடக்கூடியவர்களுக்கு துன்யாவிலேயும் மிகப்பெரிய பிடி இருக்கிறது, இடிவு இருக்கிறது, கேவலம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை நசுப்பது, அல்லாஹ்வுடைய இறை இல்லங்களை கேவலப்படுத்துவது, அல்லாஹ்வுடைய இல்லங்களை மரியாதை இல்லாமல் நடத்தி கொள்வது, அநியாயம் செய்வது, அக்கிரமம் செய்வது, இவர்கள் உங்களுடைய பார்வையில் உயர்ந்தவராக இருக்கலாம், தெரிந்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு இம்மை மறுமையுடைய பிடி கடுமையானது. அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். இறைவனை வணங்குவது, சுஜூத் செய்வது, இதற்கெல்லாம் ஒரு தடைகளாக இருப்பார் என்று சொன்னால் அவர்களுக்கு கடுமையான வேதனை துன்பமும் நாம் கொடுப்போம் என்று அல்லாஹ் தஆலா பள்ளியினுடைய முழு பொறுப்பை பாதுகாப்பை தடை விதிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளி இறை இல்லத்தினுடைய மகத்துவத்தை நாம் புரிய வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் அறிய வேண்டும். அதோடு நம்முடைய உள்ளம் தொடர்ந்து எப்பொழுதும் இருக்க வேண்டும். யாருக்காக விட்டுக் கொடுக்க கூடாது, யாருக்காக வேண்டி வெளியே சென்று விடக்கூடாது, யாருக்காக வேண்டி நம்முடைய இபாதத்திலிருந்து தனிப்பட்ட முறையில் போய்விடக்கூடாது. இபாதத்தில் நாம் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இறை இல்லங்களை தொடர்ந்து தொடர்புள்ளவர்களாக மாற்றப்பட வேண்டும். இது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஆலயம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பள்ளியினுடைய மகத்துவம், ஒரு மனிதன் பள்ளிவாசலில் தொடர்போடு இருப்பதுதான் அவனை உயர்த்துவது, அவனுக்கு கண்ணியம் கிடைப்பது, அவன் வெற்றி அடைவது, சொர்க்கத்தை பெறுவது, நல்லவனாக மாறுவது, தீமையை விடுவது, பாவத்தை விட்டு தூரமாக இருப்பது, தீய காரியங்கள் விடாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவை அவனுக்கு இறை இல்லம்தான். ஒரு மீன் தண்ணீரில் இருக்கின்ற வரைதான் அந்த உயிருக்கு பாதுகாப்பு, தண்ணீரை விட்டு வெளிவந்தால் உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது. இறைவனுடைய தொடர்பு இல்லை என்றால் நம்முடைய ஈமானுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது. நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், ஒரு மூமினாக வாழ வேண்டும் என்றால் இறைவனுக்கு வெளியில் சென்று விடக்கூடாது. எப்பொழுதும் அதற்கு நேரத்தில் தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் ஒரு மூமினுடைய அடையாள சீனா. இப்படிதான் இஸ்லாம் வளர்ந்தது. இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் 23 ஆண்டு காலங்களுடைய மார்க்க போதனையாக பிரச்சாரம் செய்து மக்களை வென்றெடுத்தார். இதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். في بيوت أذن الله أن ترفع ويذكر فيها اسمه يسبح له بالغدو والآصال رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار. رب العالمين في بيوت أذن الله ولا கட்டளையினால் அல்லாஹ்வுடைய வீட்டிலே அவருடைய பெயர் கூறப்பட வேண்டும், அவருடைய கண்ணியம் உயர்த்தப்பட வேண்டும். அங்கே காலையிலும் மாலையிலும் அவரை தஸ்பீஹ் செய்ய வேண்டும். அப்படி அவர்கள் தொடர்புடைய அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்கு
வராமல் இபாதத்துக்கு தடையாக நம்முடைய வியாபாரம் இருந்தக்கூடாது, கொடுக்கல் வாங்கல் இருந்தக்கூடாது. நாம் வித்யா என்ற குரலுடைய என்ற வாசகம் ஒரு மூமியினுடைய நாவிலிருந்து தடுமாறவே கூடாது. இது இஸ்லாம் சொல்கிற போதனை, குர்ஆன் பேசுகிற போதனை, ரப்புல் ஆலமீன் சொல்கிற உபதேசங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இறைவனுடைய தொடர்பு இருக்க தான் உலக வாழ்க்கையில் மக்களுக்கு சத்தியத்தை கொண்டு சேர்க்கிறபடி நாளை வரையில் வெற்றி பெற முடியும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்புல் பிலாத் இலல்லாஹி மசாஜிதுஹா வ அபகது இலல்லாஹி அவ் அபகது பிலாத் இலல்லாஹ் அஸ்வாகுஹா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஊர்ல அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான இடம், ரொம்ப ரொம்ப விருப்பமான இடம் இது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஊர்ல ஒரு இடத்துல ஒரு பூமியில அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான இடம், விருப்பமான இடம் மஸ்ஜித். ஆனா அதை நாம் எவ்வளவு எத்தனை மணி நேரங்கள் கழிக்கிறோம். அல்லாஹ் விரும்புகிறது, அவன் விரும்பிதான் வாழ வச்சான், அவன் விரும்பிதான் வியாபாரத்தை கொடுத்தான், அவன் விரும்பிதான் மனைவியை கொடுத்தான், அவன் விரும்பிதான் மனைவி மக்களை கொடுத்தான், வீடு வாசலை கொடுத்தான், கூறு வாங்குற பாக்கியத்தை கொடுத்தான், கார் ஓட்ட நசீபை கொடுத்தான். இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்து சொல்றான், இந்த பூமியிலே எனக்கு விருப்பமான இடம் மஸ்ஜித்னாக சொல்லலாம். அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான இடம். ஆனா இந்த இடத்திற்கு வர ஏன் இந்த மூமின்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள்? இந்த பள்ளிவாசலுக்கு அழைக்கப்பட்டதற்கு பின்னால் வருவதற்கு யோசிக்கிறார்கள். ஐயல் ஸலா யஹ்யல் ஸலா என்ற அழைப்பை கேட்டு விட்டதற்கு பின்னால் இறையில்லத்தை நோக்கி ஒரு மனிதன் வரவில்லை என்றால் அவன் படைத்தவர் எப்படிப்பட்ட ஒரு அறியாமையிலும் அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் இருந்து கொண்டிருக்கிறார். ஒருவனை அடிப்பது அநியாயம் இல்லை, ஒருவனை ஏமாற்றுவது அநியாயம் இல்லை. அதை விட ஒருவரை படைத்தவருடைய அழைப்பு ஏற்படுத்தப்பட்டு அழைக்கப்பட்டு சொல்லப்பட்டு அதற்கு பதில் கொடுக்காமல் வீட்டிலேயே மடத்தினுடைய வியாபாரத்திலேயே உட்கார்ந்தவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த இபாதத்துடைய நேரில் தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் அறிவிக்கப்பட்டு அந்த நேரத்தில் வரவில்லை என்றால் இவரை விட ஒரு அடியாரைக்காக யாரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பதில் செய்த மக்களாக இந்த பூமியை நாம் வாழ்ந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அதனால தான் சொன்னார்கள், அல்லாஹ் ரொம்ப பிரியமான விருப்பமான அல்லாஹ்வுடைய விருப்பமான இடத்திற்கு அவன் சொன்ன நேரத்தில் வந்துட்டு போயிட்டு அவனோட தேவையை எல்லாவற்றையும் அவன் நமக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அந்த கண்ணியத்தை புரிய வேண்டும். அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பான இடங்களை அடைத்திருவதாக என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடமான இறையில்லத்தின் தொடர்பை நாம் அதிகம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதன் மூலமாக தான் வெற்றி அடைய முடியும். இறையில்லத்தினுடைய தொடர்பு இல்லை என்றால் எந்த வெற்றியும் நீங்கள் காண முடியாது. இங்கேயும் ரசிக்கப்படுவீர்கள், மன்னரையும் ரசிக்கப்படுவீர்கள், மரண பிடியிலிருந்தும் தப்பவே முடியாது. இது இஸ்லாம், குர்ஆன், அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகள் நமக்கு அடித்து சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இறையில்லத்துடைய மகத்துவத்தை எப்படியெல்லாம் புரிய வைத்து இறை நிராகரிப்பவர்கள் மறுத்தவர்களை எல்லாம் இறை இல்லத்தோடு தொடர்பு ஏற்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து ஆரம்பத்தில் ஜா அராபியுன் இலல் மஸ்ஜித் வ ஒரு சிறு ஆட்டரின் இறையில்லத்துக்கு வந்தார். மதீனாவில் சின்ன பள்ளி, மண்ணாக இருந்த பள்ளி, ஏதோ ஒரு இடம் செய்த சிறுமியை கழித்து விட்டார். சஹாபாக்களோட விரட்டப்பட்டார், முயற்சி செஞ்சார். அல்லாஹ்வுடைய தூதர் அன்பாக அவரை விடுங்க, அவர் முழுமையாக சிறுமியை கழிக்கும் ஒரு வாய்க்கு தண்ணி ஊற்றி எல்லா சஹாபாக்களுடைய உள்ளங்களும் சத்தியத்தில் நிலைத்திருப்பது என்பது நிலைத்திருந்தது என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பேச்சு, அந்த நடவடிக்கை, அந்த செயல்பாடு, அந்த அணுகுமுறை இன்றைக்கு நீங்களும் நானும் நாயிலா இல்லல்லா சொல்றோம்னா அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த அணுகுமுறை, அவர்கள் பேசிய பேச்சு எவ்வளவோ கோபத்தை உண்டாக்கக்கூடிய அந்த செயல்பாடாக இருந்தாலும் நாம் சத்தியத்தை வென்றெடுக்க வேண்டும், உள்ளத்தை வென்றெடுக்க வேண்டும். பள்ளிவாசலுடைய தொடர்புடைய சகோதரனால் இவனை மாற்றித்தீர வேண்டும் என்ற பிடிவாதத்தில் உறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள். விடுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தோழரை அழைத்து சொன்னார், இன்ன ஹாதிஹி மஸாஜித் லிذிக்ரில்லாஹ் வஸ்ஸலாத் வதிலாவத்தில் குர்ஆன். இது அல்லாஹ்வுடைய இறைவன். சகோதரரே, இது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல், இறைவனை வணங்கக்கூடிய இடம். இங்கே லாத்தசலு ஷைஇன், இது போன்ற செயல்களை இந்த இடத்துல செய்யக்கூடாது. இங்கே அல்லாஹ்வை படைத்தவனை, உணவு அளிப்பவனை, உண்மையில் நிலத்தில் ரிஸ்க் கொடுப்பவனை, வானத்திலிருந்து நீர் இறக்குபவனை நினைவு கூறக்கூடிய இறை இல்லம் இது. வஸ்ஸலாத், அவன் நினைவு கூறக்கூடிய தொழுகை, நிலைநாட்டப்படக்கூடிய தொழுகையினுடைய இடம் இது. வதிலாவத்துல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆன் ஓதக்கூடிய இடம்
ஒரு செகண்ட்ல மாறும். அவர் புரிய வைத்தார். அப்படி கேட்கக்கூடாது, எல்லாருமே கேட்கிறது புரிய வைத்தார். ஒரு சில வினாடிகளில் அந்த அரவணைப்பு, அந்த அன்பு, இந்த மஸ்ஜிதினுடைய நிலைப்பாடு இது எப்படி இருக்கணும் என்கின்ற இந்த விஷயங்களை சொன்ன உடனே அந்த தோழருடைய மனதில் மாற்றங்கள் ஏற்பட்டதுதான். இப்படிதான் அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய தோழர்களை இறையிலத்துடைய தொடர்பாளிகளாக மாற்றினார்கள். இதுதான் வாழ்வில் மிக அவசியமான ஒன்று. ஒவ்வொரு முஸ்லிமின் கடமை. நாம் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களையும் பள்ளிவாசலுடைய தொடர்போடு இருந்தால்தான் வெற்றி பெற முடியும். உங்களுடைய குடும்பத்தில் சீர்திருத்த முடியும். குடும்பத்தில் ஏற்படுகின்ற தீமைகள், உங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் இன்றைக்கு பாவத்திலும் அநியாயத்திலும் மானக்கேடான காரியத்திலையும் பெற்றோர்களை தலைக்குரிய வைக்கின்றார்கள். காரணம் என்ன? இறை இல்லத்துடைய தொடர்பை விட்டு நாம் வெளியே இருப்பதுடைய விளைவு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியினுடைய மகத்துவத்தை எப்படியெல்லாம் உணர்த்தி காட்டினார். மக்காவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. மதீனாவுக்கு போறதுக்கு 2-3 கிலோமீட்டருக்கு முன்பாகவே அதற்கு சில வாரங்களில் மஸ்ஜித் குபாவில் இருக்கிறது. மஸ்ஜித் குபா இன்றைக்கு ரொம்ப பிரபலமாக இருக்கிறது. அதிகமான நன்மை பெற்றுக் கொள்கிறது. யாராவது ஒரு வீட்டிலிருந்து உணவு செய்து வந்து இந்த 2000 தொழுதால் ஒரு உம்ராவுடைய நன்மை என்றார்கள். அந்த மஸ்ஜித் குபாவை நிறுவினார்கள். அங்கிருந்து ஒன்று சேர்க்கப்பட்டு அழைக்கப்பட்டு சகோதரத்துவத்தை உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையும் ஏகத்துவத்தையும் நன்மை தீமையும் பள்ளிக்குள் வந்த எந்த ஏற்றத்தாலும் இல்லை என்ற அந்த மனப்பக்குவத்தையும் அவருடைய இணக்கத்தை ஏற்படுத்தி அந்த சில தினங்களில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே மஸ்ஜிதை நிறுவி அதற்கான பணிகளை செய்தார். பிறகு மதீனாவுக்கு வந்தார்கள். மதீனாவில் மஸ்ஜித் நபவியை நிறுவினார்கள். மஸ்ஜித் நபவியில் அன்சார் தோழர்கள் முஹாஜிர்கள் இணைக்கப்பட்டார்கள். சகோதரத்துவம் உருவாக்கப்பட்டார்கள். அங்கிருந்தான் மஸ்ஜித் நபவியில் இருந்தால் சஹாபாக்களுக்கு வணக்க வழிபாடில் அடிச்சுவடுகள் சொல்லப்பட்டன. நல்லொழுக்கங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. பாவமான காரியத்தினால் நெருங்கிவிடக் கூடாது. பாவம் செய்துவிட்டால் உடனடியாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். உலகத்தினுடைய வாழ்க்கையின் அத்தனை இலக்குகளை மஸ்ஜித் நபவியில் இருந்துதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பித்தார். பள்ளியினுடைய இலக்கம், பள்ளியினுடைய போதனை நம்மை ஈமானை வலுப்படுத்தக்கூடிய இடம், இறைவனுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தக்கூடிய இடம், நாம் செய்கின்ற பாவம் அநியாயத்தில் நம்மை தடுக்கக்கூடிய ஒரு இல்லம் தான் இறை இல்லம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிப்பட்ட பணிகளில் மஸ்ஜித் நபவியில் அதனுடைய வியாக்கியானம் தான் இன்றைக்கு மஸ்ஜித் நபவியை பார்க்கிறோம். வெளிநாடுகளில் எல்லோரும் பார்க்கிறோம். அங்கேதான் குர்ஆன் கிடைக்கும். மார்க்க கல்வி போதிக்கப்படுகிறது. கண் தெரியாதவர்களுக்காக தனி குழு வைக்கப்பட்டு அவர்களுக்காக மார்க்கம் போதிக்கப்படுகிறது. இறை இல்லம் என்றால் மார்க்கம் போதிக்கப்பட வேண்டும், கல்வி சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும், குர்ஆன் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும், குர்ஆன் மனப்பாடம் செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு இறை இல்லத்தோடு தொடர்பு எப்படி ஏற்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். இப்படி எல்லாம் செய்ததுதான் இன்றைக்கு உலக அளவில் மக்கள் எல்லாம் மதீனாவை நோக்கி கல்வி கற்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை இல்லம் எப்படிப்பட்ட பயிற்சியை அளிக்கக்கூடிய இடம், எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம், அதை நாம் முறையாக பயன்படுத்தவில்லை என்றால் இறை இல்லத்தினுடைய அழைப்பை கொடுக்கப்பட்டு இறை இல்லத்தை நோக்கி நம்முடைய கால்கள் நடந்து வரவில்லை என்றால் மன்னரையினுடைய பிடியிலிருந்தோ எந்த செல்வமும் நம்மை பாதுகாக்க மரண படுகையில் யாருக்காக ஓடி ஓடி அழைத்தீர்களோ அவர்கள் யாரும் வரமாட்டார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய வார்த்தை நமக்கு அவ்வளவு தெளிவாக இஸ்லாம் எடுத்துரைக்கிறது. இப்படியான பயிற்சி ஏற்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுபிராயத்திலே ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் அழகான உபதேசத்தை சொன்னார்கள். பிள்ளைகளுடைய தொடர்பு எதோடு இருக்கணும்? பள்ளி வாசலோடு இருக்கணும். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் முழு அவுலாதுக்கும் பிஸ்ஸலாத் வஹும் 7 சினீன், உங்களுடைய பிள்ளைகள் 7 வயதை அடைந்து விட்டால் அவர்களை தொழும்படி ஏவுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்க பிள்ளை ஒழுக்கமுள்ள பிள்ளையாக, மார்க்க பற்றுள்ள பிள்ளைகளாக, நல்ல பிள்ளை என்று சொல்லப்பட்ட
வண்டி வாங்கி கொடுங்க, கேட்கிற ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறீங்க. ஆனா நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றக்கூடிய, மரண படுக்கையிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதரோ அடிச்சு படிச்சு புரியுற மாதிரி குர்ஆன் அடிச்சு உடைத்து மனிதனுடைய உள்ளத்தை பறிக்கின்ற வகையில் பேசிக் கொண்டிருக்கிறது. இது எல்லாம் நாம் உணர வேண்டாமா, மாற வேண்டாமா, படிப்பினை பெற வேண்டாமா? நம்முடைய பிள்ளைகள் ஐயா சலாமிற்கு பதில் சொல்லும் உறவு தொடர்போடு உள்ள பிள்ளைகளாய் உருவாக்கப்பட வேண்டாமா? இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். பிள்ளைகளுக்கு பாசம் காட்டக்கூடிய தூதர், பிள்ளைகளுக்கு கருணை காட்டக்கூடிய தூதர் 10 வயதை வந்து அடிச்சு அனுப்பினார். அவன் கேட்கிற சேட்டைக்கு அடிக்கிறீங்க, ஒரு பிடிவாதம் வந்து அடிக்கிறீங்க. 10 வயதை வந்து அடித்து அனுப்புவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, எத்தனை பேர் கை எடுத்தோம்? இறையில்லைங்களா ஏன் இன்னைக்கு காலியா இருக்கு? இறையில்லைங்கள கூட்டம் இல்லாம போறதுக்கு காரணம் என்ன? இறையில்லைங்கள ஜும்மாவுடைய நேரத்தில் நினைத்த நேரத்தில் வந்து கொண்டிருக்கக்கூடிய பலன் என்ன? அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லிக் கொடுத்த, வலியுறுத்திய, போதித்த, உணர்த்திய இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளங்களில் உரைக்கப்படாததுடைய விளைவுதான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சீரழி. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் தெளிவா சொன்னாங்க, லவ் தரத்தும் சுன்னத நபியிக்கும், லவ் தரத்தும் சுன்னத நபியிக்கும் லதலல்து. நீங்க நபியினுடைய கட்டளை, நபியினுடைய போதனையை கட்டுக்கொள்ளாமல் உதாசீனப்படுத்தினால் வழிகட்டு போய் சீரழிந்து போறீங்க. ஒரு பிள்ளை தலைமுறைய வச்சிச்சு, குடிக்காரனா ஆயிடுச்சு, போதைக்கு அடிமை ஆயிட்டான், குடிக்காரனா ஆயிட்டான், விபச்சாரி ஆயிட்டான், அந்நிய பெண்களோடு உருவாடி கொண்டிருக்கிறான். எத்தனை பெற்றோர்கள் நம் சமூகத்தில் தலை குடும்பி கேவலமான நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்க. இதெல்லாம் ஏன்? அல்லாஹ்வுடைய ரசூலும் பேசிய பேச்சுக்கள் நம்முடைய உள்ளத்தில் உரைக்கப்படல, ஏற்றுக்கல, கண்டுக்கல. இன்றைக்கு பெற்றோர்கள் தாயும் தந்தையும் தலை குனிந்து ஊரை விட்டு வெளியில் மரண படுக்கையை நோக்கி கேவலப்பட்டு நிற்கக்கூடியது அன்றாட கண் முன்னால் கண்டு கொண்டிருக்கும் அன்பார்களே, இவைகள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் இறை இல்லத்தினுடைய தொடர்பு வேண்டும். பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பி வைங்கள், பள்ளியிலே கற்றுக்கொள்ளுங்கள், ஓதுங்கள், நபி மொழிகளை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பள்ளிக்கு வர வர உங்களுக்கு நன்மைகளை அல்லாஹ் அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இளமை பருவம், ஒவ்வொருவருக்கும் இளமை பருவம் இருக்கு. இன்னைக்கு உலகமே இளமை பருவத்தை குறிவைக்கிறது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கம்பெனிக்கு அமைக்கலாம் இளமை பருவத்தை பயன்படுத்திருக்கு. இளமத்தை அள்ளி கொடுத்தீங்களா? நம்மளா உண்டாக்கிட்டோமா? அட இளமை பருவம் அல்லாஹ் கொடுத்த நியமத். எல்லா நேரம் தலையில யாருக்கு அல்லாஹ் வாழ விட்டாங்களுக்கு தான். அப்படிப்பட்ட இளமை பருவத்தினுடைய நடவடிக்கை, செயல்பாடு, விருப்பமான காரியம் என்ன என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. சபஅத்துன் வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபஅத்துன் யுதில்லுஹும் அல்லாஹ் பிதில்லி யௌம லா தில்ல இல்லா தில்லு. மறுமை நாள்ல நிழலே கிடைக்காத அந்த நாள்ல அரிசிக்கு இல்ல நிழல் கிடைக்கணும்னா, உதவி வேணும்னா, பாதுகாப்பு வேணும்னா 7 பேர் சொன்னாங்க. அந்த யாரு? ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லாஹ், ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லாஹ். இளமை பருவத்தில் யார் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அரிசியின் கீழே இடம் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்க பணம் எடுத்து ஏசி வாங்கலாம், மறுமையில் ஏசி வாங்க முடியுமா? மறுமையில் நீங்கள் ஏசி வாங்க வேண்டும் என்றால் இம்மையில் இளமை பருவத்தை அல்லாஹ்விற்காக செய்யுங்கள். தொழுகையிலே கவனம் செலுத்துங்கள், குர்ஆனை ஓதுங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள், நபிகளுடைய போதனைகளை அறிந்து கொள்ளுங்கள். இதற்காக நேரங்களை செலவழியுங்கள். உலகத்தினுடைய சுற்றுப்பயணமும் நாம் சுற்றுலாவை சென்று கொண்டிருக்கிறோம். படைத்த அல்லாஹ்வை பற்றி நேரம் கிடைக்கும் போது கொஞ்ச நேரம் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக ஒதுக்குங்கள். அதற்காக வேண்டி இளமை பருவத்தில் நம்முடைய இபாதத்துக்கள் இருந்தால் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் கடுமையான அந்த வெப்ப தாக்குதலில் இறைவனுடைய புறத்திலிருந்து நமக்கு இடம் கிடைப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற இளமை பருவத்தில் இபாதத்தோடு இருங்க. இரண்டாவது சொன்னாங்க, வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித். யாருடைய உள்ளம் இறையிலத்துடைய தொடர்போடு இருக்கிறதோ, ஜும்மா முடிஞ்சி அசருடைய வக்துக்கு அசருக்கு போகணும் என்ற நியத்தோடு எவர்கள் இறையிலத்தை விட்டு வெளியே போனார்களோ, இப்படியான தொடர்பு யார்கிட்ட இருக்கோ இவர்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் அரிசியிலே கொடுப்பான். அல்லாஹ் அரிசியுடைய நிழல் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நான் ஒரு வக்து தொழுகை தொழுது வெளியில போகும் பொழுது அடுத்த வக்துக்கு நம்ம வரணுங்கிற எண்ணமும் சிந்தனையும் ஒவ்வொரு ஈமான் கொண்ட மூமின்களுடைய உள்ளத்தில் பதிவாக்கப்பட வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் வெற்றி அடைவதற்கு, பாதுகாப்பு பெறுவதற்கான எல்லா விஷயங்களும்
வழிகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். எவ்வளவு ஆழமானது! நம்முடைய உள்ளத்துல பள்ளிவாசலுடைய தொடர்பு இருப்பதன் மூலமாகத்தான் நாளை மறுமையினுடைய ஐஸ்வர்ய நிழல்களை அதை நினைவுறுவதற்கு தான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் 5 வக்தின் மூலமாக அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற மதத்தை நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறார். ஹய்யல் ஸலா ஹய்யல் ஃபலா. பாங் சொன்னா இமாம் என்ன முஅத்தின் என்ன சொன்னாரு? வகூல் மிஸ்லமா யகூல். அதை ஏன் சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? உங்களுக்கு நினைவு வரணும், பள்ளிக்கு போகணும்னு சிந்தனை வரணும், பள்ளியினுடைய தொடர்பு வரணும். பள்ளிக்கு வர வர எவ்வளவு நன்மை தெரியுமா? وقال رسول الله صلى الله عليه وسلم من نرى او راح الى المسجد اعد الله له في الجنه نزلا كلما دخل كلما راح. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு அடியார் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு நடந்து வருகிறார்களோ, பள்ளிக்கு வருகிறார்களோ, அவர்கள் வரும்போதெல்லாம் அல்லாஹ் தஆலா வறுமை நாள்ல அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை தயார் செய்யலாம். பள்ளிக்கு வரவன் மறுபடியும் சொர்க்கம் தயாராகிட்டு இருக்குங்க. வேற எங்க போனா கிடைக்கும்? கடத்துக்கு போனா கிடைக்குமா? நீங்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு அவங்க கடமையை நிலைநாட்ட நீங்கள் பள்ளிக்கு வரக்கூடியவர்களாக தொடரக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் மறுமையில் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறார். சொர்க்கம் தயாரிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடை பயணம் பள்ளிக்கு நோக்கி இருந்து கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய மற்றொரு அறிவிப்பில் சொன்னார்கள், பஷீரில் மஷாயின் பிதுலும் இலல் மசாஜிதி பின்னூரி தாமா யௌமல் கியாமா. எவர் ஒருவர் இருளிலே ஃபஜ்ருடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு நடந்து வருகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு நாளைக்கு முழுமையான உரிமையை அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் கொடுப்பார் என்றார்கள். இன்னைக்கு எத்தனை சகோதரர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையில் அஸ்ஸலாத்து கைருன் என்று அழைக்கப்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மன் ஸல்ல சுப்ஹ வஹுவ ஃபி திம்மத்தில்லாஹ். யார் சுபஹுடைய தொழுகை ஜமாத்தோடு தொழுறாரோ அவர் தான் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார். நமக்கு பள்ளியில் தொடர்பில் என்ன, நம்ம இந்த உலகத்தில் வாழ்வது எந்த பலனும் கிடையாது. நீங்க உயர்ந்தவரா இருக்கலாம், செல்வந்தரா இருக்கலாம், பணக்காரரா இருக்கலாம், ஊர்ல மெச்சப்படுவரா இருக்கலாம், தொழுகை இல்லை, பள்ளிவாசலுடைய தொடர்பு இல்லை என்றால் நாளை மறுமையில் விலை போக முடியாது, எந்த பலனும் தராது. இந்த உலகத்தில் வாழும்போது நம் ஒவ்வொரு அடியார்களும் இறை இல்லத்தினுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் பள்ளிக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறோமே, மாணவர்கள் நமக்காக துஆ செய்றாங்க, அல்லாஹ் நீங்க பேசலாம் ஒழுங்கு வாங்க சொல்லப்பட்டது. பள்ளிக்கு வந்து நீங்க உட்கார்ந்துட்டு மாணவர் நமக்காக துஆ செய்றாங்க, அல்லாஹ் யா அல்லாஹ் இதை மன்னிச்சிரா அல்லாஹ், இவருக்கு கருணை காட்டுறா அல்லாஹ். மாணவர்களுடைய பிரார்த்தனையாவது கொஞ்ச நேரம் கேட்க வேண்டாமா? மாணவர்களுடைய பிரார்த்தனைக்கு தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டாமா? அதற்கான வாய்ப்பும் இடமும் இறையில்லம் தான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபஜ்ருடைய தொழுகையிலும் அஸ்ருடைய தொழுகையிலும் மாணவர்களுடைய சந்திப்பு இருக்கிறது. ரப்பு கேள்வா கைஃப தரத்து இபாதி, என் அடியாருக்கு எப்படி விட்டு வந்த தொழுகையாளியா இருந்தா அஸ்ர் ஃபஜ்ர் எல்லா வக்தும் தொழுகையாளியா இருந்தா சொல்வார், வ தரக்கினாலும் இஸல்லு வ அதைனாலும் இஸல்லு. நாங்க ஃபஜ்ருக்கு வரும்போது ஒரு தொழுதவராக தான் பார்ப்போம், அஸ்ருக்கு வரும்போது தொழுதவராக தான் பார்ப்போம் என்று மாணவர்கள் அல்லாஹ்விடத்தை நம்மை பற்றி பெருமையாக பேசக்கூடிய நசீபுள்ள மக்களாக உருவாக்கப்பட வேண்டும். இதுதான் வாழ்க்கையுடைய வெற்றி. நம்ம விருப்பப்படி தொழிலை ஒரு ஆசிரியப்படுத்திவிட்டு நாம ஒரு நேரத்தை உருவாக்கி கொண்டு வருவோம் என்றால் இம்மையில் சீரழிக்கப்படுவோம், பிறரால் அழிக்கப்படுவோம், சுட்டி காட்டப்படுவோம், தீமைக்குள் ஆளாக்கப்படுவோம், இழக்க வேண்டியது வரும். இவைகள் எல்லாம் இஸ்லாம் குர்ஆன் அழகாக நம்மை உணர்த்துகின்ற வகையில் அல்லாஹ்வுடைய பாதையில் இறை கடமைகளை நிலைநாட்டுகின்ற வகையில் இறை இல்லத்தினுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இறை இல்லத்தினுடைய தொடர்பு அவ்வளவு உயர்வு மிக்கது. அண்ணன் இம்ரஹத்துல் மஸ்ஜித் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி பள்ளியை பராமரிப்பு வேலை பெருக்கி கூட்டிட்டு இருந்தாங்க. பெருக்கி கூட்டிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் அந்த பெண்மணி இறந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மறுநாள் கேட்கிறாங்க சஹாபாக்கிட்ட, வைன தஃபக்கத ஹாதி ஹம்ரா ஸல்லா, அந்த பெண் எங்க கேக்குறாங்க. சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நேற்று அவர் இறந்து விட்டாங்க, அடக்கம் செய்து விட்டோம் யா ரசூலல்லாஹ். என்ன வெளியில வேலை செஞ்சவங்க தானே, அதனால அவங்க கண்டுக்காம அப்படி சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேக்குறாங்க, எனக்கு நீங்க அறிவியுங்கள், வைன தவதல்லுவன கபரி, எங்க அடக்கம் பண்ணி அந்த இடத்தை காட்டுங்க ரசூலல்லாஹ், ஏன் எனக்கு நீங்கள் அறிவிப்பு செல்லவில்லை என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய பள்ளியில் பணிபுரிந்த கூட்டி பெருக்கிய ஒரு அடிமை பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணினுடைய கபரை தேடி போய் நின்று அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து அந்த கபரை ஒளிமயமாக ஆக்கினார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுறாங்கன்னா, இறை இல்லத்தில் பணிபுரியக்கூடிய இறை இல்லத்தை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நன்மையை உணர்த்தி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்வில் ஒவ்வொன்றிற்கும் தீர்வு இறை இல்லத்தில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பள்ளிவாசலுடைய தொடர்பு நமக்கு கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் தேவையான
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களில் சஹாபாக்கள் பள்ளியோடு இணைந்திருந்தார்கள், பள்ளியோடு நெருக்கமாக இருந்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து கல்வியை கற்பார்கள், அவர்களை சம்பாதிப்பதற்காக வேறொரு நபரை அனுப்புவார்கள், பிறகு இவர்களை கல்வி தேடி இருப்பார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பசி பட்டினியோடு நபியோடு ஒட்டி கொண்டிருந்து இறை மார்க்கத்தை அறிந்தார்கள், ஹதீஸ்களை உலகத்திற்கு அறிவித்தார்கள், இறை மார்க்கத்தை பெற்றார்கள் என்று சொன்னால் இல்மை கொடுக்கக்கூடிய இடம்தான் இறை இல்லம். இந்த இறை இல்லங்களிலே இல்மை கொடுக்கும் போது நாம் உட்காரக்கூடிய சபையுடைய மகத்துவம் எவ்வளவு பெருசு தெரியுமா? இந்த பள்ளியில் அமர்ந்து அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை நம்ம சொன்னோம்னா அந்த சபையுடைய உயர்வு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா கௌமுன் யஜ்தமா கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் யத்லூன கிதாபல்லாஹ் வ யதலாஸூன பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிம் ஸகீனா வ கஷியத்துஹும் ரஹ்மா வ ஹஃபத்துஹும் மலாயிகா வ ذكرهم ஃபீ இன்தஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் ஒரு கூட்டம் அமர்ந்து ஒரு குழு அமர்ந்து யத்லூன கிதாபல்லாஹ் அங்கே அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகிறார்கள், குர்ஆனை எடுத்துச் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை எடுத்து சொல்கின்ற ஒரு கூட்டம் ஒரு சபை அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலிலே நடைபெறுகிறது என்று சொன்னால் இல்லா நஸலத் அலைஹிம் ஸகீனா. அல்லாஹ்வுடைய தூதர் சபையுடைய உயர்வு என்ன தெரியுமா? அந்த சபையில் அல்லாஹ் மன நிம்மதியை கொடுக்கிறான், சந்தோஷத்தை கொடுக்கிறான். மன நிம்மதியை தேடி அலையக்கூடிய உலகத்தில் மனிதர்கள் தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு தெளிவையும் விளக்கத்தையும் வழிகாட்டுவதையும் சொல்லுகின்ற மார்க்கம் இறை இல்லம். இந்த இறை இல்லம் அல்லாஹ் சொன்னார், இல்லா நஸலத் அலைஹிம் ஸகீனா, மன நிம்மதி கிடைக்கும், உட்காருங்கள். வஹஷியத்துஹும் ரஹ்மா, உங்களை சுற்றி வானவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வஹஃபத்துஹும் மலாயிகா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களை சூழ்ந்து வருகிறது, அல்லாஹ்வுடைய வானவர்கள் உங்களை சூழ்ந்து வருகிறார். எந்த சபையில? எந்த சபையில் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் அமர்ந்து அல்லாஹ்வுடைய வேதம் சொல்லப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவு சொல்லப்படுகிறதோ அந்த சபையில் மன நிம்மதி கிடைக்கின்றது. உங்களுக்கு அல்லாஹ்வுடைய வானவர்களை சூழ்ந்திருக்கிறார்கள், அங்கே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா அவன் மாலை மறுமை நாளிலே அங்கே வானவர்கள் சொல்றான், என் அடியாரை பத்தியா என்ன பார்க்கல, என்ன பார்க்காமலேயே வேதத்தை படித்து உணர்ந்து என்னை நினைவு கூறக்கூடியவர்களாய் அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லி அல்லாஹ் பெருமைப்படுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு பெரிய ஒரு உயர்வும் சிறப்பும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் ஒவ்வொரு அடியார்களும் நம்முடைய வாழ்வில் இறையினுடைய தொடர்பு இருக்க வேண்டும். பள்ளிவாசலுடைய தொடர்பு தான் வாழ்க்கைக்கு நாம் வெற்றி பெற முடியும். நம்முடைய ஐயல சலா ஐயல பலா என்று அழைக்கப்படுகின்ற பொழுது அதற்கு பதில் தரக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். பள்ளியை வைத்துதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை வென்றிருந்தார்கள், சஹாபாக்களை உருவாக்கினார்கள், பள்ளிக்காக அமர்ந்து தீன்களை பெற்றுக் கொண்டார்கள். அவ்வளவு உயர்மிக்க ஒழுக்கத்தையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு இடம் தான் இறை இல்லம் என்றால் நமக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு நசீபு சுற்றி வட்டாரத்தில் உள்ளவர்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிகம் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு இறை மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்களாக, நமக்கு மத்தியில் இருக்கிற மன கசப்புகளை போக்கக்கூடியவர்களாக, ஒற்றுமை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக, நல்ல பண்புகள் உள்ளவர்களாக, எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளுக்கு முஹாஜிர்களுக்கு மத்தியில் இந்த மார்க்கத்தை போதித்து இலக்கையும் சகோதரத்தையும் உருவாக்கி பள்ளியினுடைய தொடர்பு நிலைநாட்டப்பட்டு உலகம் முழுவதும் இறை மார்க்கத்தை நோக்கி மக்களை வென்றெடுத்தார்களோ அப்படிப்பட்ட அந்த உயர்வான பணியை சிறந்த முறையில் விளங்கி நாம் நம்முடைய வாழ்வில் இறைவனும் இறைத்துதல் போதித்த அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹ் தவான அல்ஹம்துலில்லாஹ். الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கணிதக்குரிய நாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு குர்ஆனை கொடுத்திருக்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் உயர்த்த விரும்புகிறார், உயர்ந்த அந்தஸ்தை கொண்டு போவதற்கு ஆசைப்படுகிறார். நமக்கு நாளை மறுமையில் சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா விரும்புகின்றார். அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்திற்கு நாம் நுழைய வேண்டும் என்றால் அதற்கான வழிமுறை பாதை என்ன, எப்படி நம்முடைய தொடர்பு எல்லாம் இறைவனோடு நிறைவேற்றி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நினைவுகின்றார். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக ஜும்மா தினத்தை நமக்கு சிறப்பான ஒரு தினமாக, பெருநாள் தினமாக இறைவன் நமக்கு அறிவித்திருக்கிறார். அதனால்தான் அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மா தினத்தினுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக ஜும்மா என்ற பெயரில் ஒரு சூறாவை இறக்கி நமக்கு அழைப்பு விடுகிறார்.
யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி லியௌமில் ஜும்ஆ ஃபஸ்அஉ இலா திக்ரில்லாஹ் வ தருல் பைஅ ذلكم خير لكم إن كنتم تعلمون. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி லியௌமில் ஜும்ஆ, ஜும்ஆ நாளில் உங்களுக்கு அழைப்பு விடப்பட்டு விட்டால் ஃபஸ்அஉ இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவுகூரக்கூடிய இறையிலத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள். வ தருல் பைஅ, நீங்க உலகத்தில் எந்த பணத்தை தேடி அலைந்து கொண்டு அதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதை நீ விட்டுவிடலாம். அல்லாஹ்வுடைய ஆர்டர், ஜும்மா தினத்தில் அழைக்கப்பட்டு விட்டால் ஜும்மாவுடைய நேரம் வந்துட்டா வந்தருள் பைய, நீ எதை தேடி அலையறியோ அதை விட்டுறது ஆபத்து. உனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும், உன்னுடைய கபருடைய நெருக்கடி ஏற்படுத்தும், உன்னுடைய குடும்பத்தில் பாட்டுக்கு போக வைக்கலாம். இதை விட்டு நீ இறையிலத்தை நோக்கி வா. வதருள் பைய ذلكم خير لكم, இதுதான் உனக்கு சிறந்தது. யார் சொல்றா? நம்மளை படைச்ச அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். உனக்கு எது சிறந்தது என்று உலகத்தில் எந்த தாயும் தந்தையாலும் சொல்ல முடியாத அளவிற்கு தெளிவாக சொல்லக்கூடிய அதிகாரம் வல்லமை அல்லாஹ் ஒருவனுக்கு தான் இருக்கிறது. எனவேதான் சொல்றான், இந்த நேரத்தில் நீ வெளியிலிருந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காத. வதருள் பைய ذلكم خير لكم إن كنتم تعلمون. கொஞ்சமாவது புரிகிற ஞாபகம் இருந்தா, சிந்திக்கக்கூடியவராக இருந்தா, இதுதான் சிறந்ததை இந்த பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் நம்மை கண்ணியமாக அழைக்கின்றார். ஈமான்தாரி என்று அழைக்கிறார். இறைவனுடைய அழைப்பு எப்ப சொல்லப்படுகிறதோ நாம் இறைவனை நோக்கி வர வேண்டும். வர வேண்டிய நேரத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இதா கான யௌமுல் ஜும்ஆத்தி, ஜும்மாவுடைய நாள் வந்து விட்டால் வகஃபத்தில் மலாயிகா, வானவர்கள் வாசலில் நிற்கிறார்கள். அலா குல்லி பாபின் மின் அப்வாபில் மசாஜித், ஒவ்வொரு பள்ளிவாசலுடைய வாசலில் யார் நிற்கிறார்? வானவர்கள் நிற்கிறார். யாருக்காக? நமக்காக நிற்கிறார். ஃபல்யக்துபல் அவ்வல ஃபல்அவ்வல், முந்தி யார் வர, ஃபர்ஸ்ட் யார் வர, அடுத்து யார் வர, பேர் எழுதிட்டு இருக்காங்க. வைதா ஹதபல் இமாம், இமாம் மிம்பர்ல ஏறிட்டார்னா வதௌ ஸுஹுப், வெச்சிருந்த புக்கில் பேர் யார் பேர் இமாம் ஏறி மிம்பர்ல குத்பாவுக்கு ஆரம்பிச்சா மாணவர் மூடி எடுத்து உள்ள உட்கார்ந்து வயஸ்தமிஉ திக்ர, பேசக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனத்தையும் ஹதீஸையும் யார் கேட்கிறார்? மாணவர்கள் கேட்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு உயர்ந்தவராக செல்வந்தராக இருந்தாலும் இமாம் ஏறியதற்கு பின்னால் வந்தால் உங்களுடைய பெயர் நாளை வறுமையில் இருக்கவே இருக்காது. நீங்க எத்தனை ஜும்மா எத்தனை வருஷம் வாழ்ந்து மடிந்தாலும் உங்களுடைய பெயர் மாணவருடைய புத்தகத்தில் இருக்காது. எத்தனை ஜும்மாக்களை பாராட்டி பேசிட்டு இருப்பார். நம்முடைய பள்ளிவாசலுடைய தொடர்பு என்ன நிலைமை இருப்பார்கள்? பள்ளிவாசலுடைய தொடர்பு என்ன நிலைமையில் அல்லாஹ்வுடைய தூதர் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள், மிம்பர்ல ஏற்றவர் பேர் போதாது. நாம் எத்தனை ஜும்மாக்களை நாம் எழுதியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்கப்பட்ட அந்த சிறப்பை அடைய வேண்டும். முந்தி வருபவர்களுக்கு குர்பானியை கொடுத்த நன்மை, அதுக்கு அடுத்து வருபவருக்கு ஒரு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை, அடுத்து வருபவர்களுக்கு ஒரு ஆட்டை கொடுத்தவர் குர்பானி நன்மை, ஒரு கோழியை கொடுத்த நன்மை, ஒரு முட்டையை கடைசியாக, அதற்கு பிறகு மிம்பர்ல ஏறின பிறகு வந்த பிறகு எந்த பதிவும் கிடையாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவினுடைய மகத்துவத்தை நன்மையும் அடைந்து கொள்வதற்கு பள்ளியினுடைய தொடர்பு ஒவ்வொரு மூமின்கிட்ட இப்படிதான் இருக்குங்கிறத நமக்கு அழகாக தெளிவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறையிலும் இருப்பது அல்லாஹ்வுடைய பைத்துல்லாஹ், அல்லாஹ் விரும்புகின்ற இடம், அல்லாஹ் நேசிக்கின்ற இடம். உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வை அல்லாஹ்வுடைய இறையிலத்தில் நடைபெற்றது. தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது, நல்ல ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கப்பட்டது, நல்ல மார்க்கம் பற்றி உருவாக்கப்பட்டது, சகோதரத்துவத்தை உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு என்று நாம் சொல்லுகின்ற குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அந்த அளவிற்கு இறை மார்க்கத்தை பெற்றுள்ளவர்களாக, பிடிப்புள்ளவர்களாக பள்ளிவாசலுடைய தொடர்போடு இருந்தார்கள். அதுதான் நம்முடைய ஈமானை பாதுகாக்கும். அதுதான் அந்த வறுமையில் அரிசியுடைய நிலையில் இடம்பெற்று கொடுக்கும். எனவே அப்படிப்பட்ட மகத்தான அந்த பண்புகளை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமாக ஒவ்வொரு மூமின்களும் நாம் பள்ளிவாசலை தொடர்போடு இருந்து இறை மார்க்கத்தை அறிந்து கடைபிடித்து பின்பற்றி நெருக்க அதிகமாக உருவாக்கி கொண்டு மூமின்களாகவும் இஸ்லாத்தை பிற மக்களுக்கும் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நல்ல மக்களாக வந்தால் நம் அனைவரையும் ஆக்கிய புரிவானாக. ஆமீன். வாஹ்தவான குதிலால் விலாவி இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ ذில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون. ஃபذ்குருல்லாஹ அலீம் யذ்குருக்கும் வஷ்குருஹு அலா மா யஸிதுக்கும்